ஆதிதிராவிடர் மக்களுடன் அமைச்சர் உணவு உண்ணும் நிகழ்ச்சி என்று மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளர் பெயரில் வெளியாகியுள்ள நிகழ்ச்சி நிரலால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசிக நிர்வாகி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஆக்கூர், பிள்ளைப்பெருமாநல்லூர், திருக்கடையூர், இலுப்பூர் ஆகிய இடங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் இன்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்க உள்ளார். இது குறித்து திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம். முருகன் எம்எல்ஏ பெயரில் அவரது லெட்டர் பேடில் அச்சிடப்பட்டு சமூக ஊடகங்களில் வெளியான நிகழ்ச்சி நிரலில் திருக்கடையூர் மாரியம்மன் கோயிலில் ஆதிதிராவிடர் மக்களுடன் அமைச்சர் உணவு உண்ணும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய நிலையில் பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இதனிடையே அமைச்சர் மக்களுடன் மதிய உணவு உண்ணுவதாக மாவட்ட செயலாளர் வெளியிட்ட மற்றொரு நிகழ்ச்சி நிரல் சமூக வலைதளங்களில் வெளியானது. மேலும் ஏற்கனவே வெளியான நிகழ்ச்சி நிரல் ஃபேக் என்று மற்றொரு அறிவிப்பும் மாவட்ட திமுக சார்பில் வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளராகவும் மயிலாடுதுறை வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக உள்ள வழக்கறிஞர் வேலு குபேந்திரன் தலைமையில் மாவட்ட வழக்கறிஞர்கள் சிலர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அதில் சாதிய பாகுபாட்டின் அடிப்படையில் பிரிவினையை தூண்டும் விதமாகவும் தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிடர் சமுதாய மக்களின் மனதை புண்படுத்தும் விதமாகவும் நிகழ்ச்சி நிரலை வெளியிட்ட திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம். முருகன் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவர் என்ன மனநிலையிலே அவர் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவே இயலவில்லை. ஆதிதிராவிடர் மக்கள் உணவே உண்பதில்லையா? அவர்கள் வேறு எதையாவது சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்களா? அவர்களோடு சாப்பிடுவது என்பது அமைச்சர்களுக்கு பெருமையா அல்லது ஆதிதிராவிடர்களுக்கு பெருமையா? எதையுமே குறிப்பிடாமல் ஆதிதிராவிடர்கள் உணவு உண்ணல் என்கிற ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு அந்த இணையத்திலே வரக்கூடிய அவரோட பெயரிலான அறிக்கை என்பது தவறாக வந்திருக்கிறது என்று கூட சிலர் ஃபேக் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபேக் என்று சொன்னாலும் அதை அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லாமல் அவர் நேரடியாக இணையங்களிலே தோன்றியோ அல்லது ஏதாவது ஒரு ஃபேஸ்புக் லைவ்லேயே கூட அவர் செய்தி அறிக்கையாக வெளியிடலாம். ஆனால் எதுவுமே அறிக்கையாக வெளியிடாமல் தான் செய்ததை நியாயப்படுத்துவது போல அவருடைய செயல் என்பது இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அது ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்டோர் பழங்குடி மக்களை அது மிக மிக கொச்சைப்படுத்துவது போல அந்த சொல்லாடல் இருக்கிற காரணத்தினால் அவர் மீது தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு இன்றைக்கு புகார் மனு கொடுக்கிறோம். உரிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளும், மேலும் கட்சி ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகமும் மேற்கொள்ளும் என்கிற நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.